விமானத்தில் சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் பெயர்களை அறிவிக்க உறவினர்கள் கண்ணீர் விட்ட காட்சிகள்தான் இவை. விமான விபத்து ஏற்பட்டது எப்படி, என்ன நடந்தது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தாய்லாந்து நாட்டின் தலைநகர் பேங்காக்கில் இருந்து 175 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் என மொத்தம் 181 நபர்களோடு ஜெஜு ஏர் விமானம் தென்கொரியாவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தென்கொரியாவின் சர்வதேச விமான நிலையமான முவான் விமான நிலையத்தில் தரை இறங்க முயன்ற போது விமானத்தின் முன் சக்கரம் செயலிழந்துள்ளது. இதனால் விமானம் ஓடுபாதையை தாண்டி கான்கிரீட் தடுப்பில் மோதி தீப்பிடித்து வெடித்து சிதறியது. உடனே ஹெலிகாப்டர்கள், 32 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு படையினர், காவல்துறையினர், இராணுவத்தினர் என 1500க்கும் மேற்பட்ட நபர்கள் தீயை அணைத்து மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த கோர விபத்தில் விமானத்தில் இருந்த 179 பேர் உயிரிழந்துள்ளனர். விமானத்தின் வால் பகுதியில் சிக்கியிருந்த 32 வயதான லீ, 25 வயதான குவான் மட்டுமே அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இருவருக்கும் மெல்ல நினைவு திரும்ப தொடங்கியிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். விமானம் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறும் அதிகாரிகள், விமானத்தின் வலது இருக்கையில் இருந்த என்ஜின் மீது பறவை மோதி லேண்டிங் கியர் செயலிழந்ததால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். காரணம் எதுவாக இருந்தாலும் தலைமை அதிகாரி என்ற முறையில் விபத்தின் முழு பொறுப்பையும் ஏற்கிறேன் என்று ஜெஜு ஏர் சிஇஓ கிம் ஈபே தலை குனிந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் விமானத்தை இயக்குவதற்கு முன்பு நடத்தப்பட்ட பரிசோதனையில் எந்த தொழில்நுட்ப கோளாறும் இல்லை என கூறிய அவர், விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வந்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தெரிவிக்கப்படும் என்று கூறினார். மேலும் விமானத்தில் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தகவல் மற்றும் வாய்ஸ் ரெக்கார்ட் பதிவாகும் இயந்திரம் 2 மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தரவுகளை ஆய்வு செய்த பிறகே விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் என்றும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமான விபத்தில் 179 பேர் பலியானதை தொடர்ந்து பலியானவர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் தென்கொரியாவில் ஜனவரி 4ஆம் தேதி வரை தேசிய துக்கமாக அனுசரிக்கப்படுகிறது.